பிள்ளைகளே, இன்றைய நாள் என்னன்னா ஒரு பரிசுத்தமான ஓய்வு நாளம்மா. இந்த நாளில் உங்களை எல்லாம் பரிசுத்தப்படுத்துவதற்காகவே தேவன் உயிரோடு எழுந்து வந்தார். வேறு எதுக்குமே அவர் வரல. இந்த உலகத்தில் அவர் பெரியவராய் காணப்பட்டார். என்ன செய்ய? அவர் பெரியவராய் காணப்பட்டார். உங்களை எல்லாம் பெரிய ஜாதிகளாக்கணும்னு காணப்பட்டார். அதுக்காக தான் மரணத்தை சகித்து வெளியேற பெற்ற ரத்தத்தினாலே உங்களெல்லாம் கழுவப்படணும்னா அவர் உயிரை தானபலியாக கொடுத்தார். பிள்ளைகளே, நீங்கள் எல்லாம் ஆண்டவர்கிட்ட வந்து ஒரு சந்தோஷமாக எங்கள் அப்பா இயேசுவே என்று சொல்லி அவர் நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துகிறது தான் உங்களுடைய வேலையாக இந்த நாளில் இருக்கணும்னு சொல்லி உங்களோட நான் பேசுகிறது ஒரு மாம்சமான மனுஷன். ஆனால் நீங்கள் இயேசுவோடு கூட இருக்கணும். எப்பொழுதும் நீங்கள் உயிருள்ள ஒரு பெரிய ஒரு இதெல்லாம் நினைப்பாங்க. உயிருள்ள போராட்டம்லாம் சொல்லுவாங்க. அது நம்மளுடைய போராட்டம் எப்படின்னா இயேசுவுக்கு உயிருள்ள ஒரு போராட்டமாக நம்ம காணப்படணுங்க. அப்படியாப்பட்ட காணப்படுவதற்காக தான் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் தேசத்துக்காகவும் ராஜ்யங்களுக்காகவும் அந்த உயிரை அழகாக கொடுத்தாருங்க. 2 கையில் ஆணி, 2 காலில் ஆணி, தலையில் முள்முடி சுமக்கப்பட்ட என் தேவன் உங்களோடு கூட இருப்பாருங்க. ஒவ்வொரு நாளும் உங்களோடு பேசுவார். பிள்ளைகளோடு பேசுவார். நீங்கள் செய்கிற காரியங்களோடு பேசுவார். என்னடா தாழ்ந்த நிலைமைக்கு போய்ட்டு உயர்ந்த நிலைமைக்கு உங்களை கொண்டு வருவார். அப்பா செய்கிற காரியத்தை நீங்கள் நினச்சி பார்க்கும்பொழுது அவருக்கு நன்றி தாங்க சொல்லணும். இரவும் பகலும் உங்கள் கூடவே இருந்து உங்களை பாதுகாப்பாருங்க. சட்டைக்குள்ளாக மூடி மறைத்து கொள்வாருங்க. ஒவ்வொரு நிமிஷமும் தாய் போல தேற்றுவாருங்க. தந்தை போல் அணைத்து கொள்வாருங்க. தோல் மீது தினந்தனும் சுமந்து கொள்வாராங்க. நீங்கள் நடக்கும்போது சுமப்பார், படுக்கும்போது சுமப்பார், தூங்கும்போது சுமப்பார், மிழிக்கும் போதும் சுமப்பாருங்க. அவர் சுமை தாங்கி, அவர் ஒவ்வொரு நிமிஷமும் சுவை தாங்கியாக இருக்கிறாரு. நம்முடைய அப்பா சுமை தாங்கியாக இருக்கிறாரு. அதுக்காக தாங்க மரணத்தை சகித்தார். அந்த ரத்தத்தினால் நீங்கள்லாம் கழுவ பண்ணுங்க. தேசத்தில் அவர் படைக்கப்பட்ட ராஜ்யங்களில் உலகத்தில் மனிதர்களை வானத்தை எப்படி அழகாக படைச்சிருக்காரு பார்த்தீங்களா? எவ்வளோ நட்சத்திரத்தை பார்த்தீங்களா? அந்த நட்சத்திரத்தை நம்ம பார்க்க முடியுமா? அப்படியாப்பட்ட நட்சத்திரத்தை அழகாக படைச்சிருக்காரு. சந்தோஷமாக அவர் நாம மகிமைப்படணும். வேறு ஒன்றும் நமக்கு வேண்டாங்க. நீங்கள் மாத்திரம் அவரோடு கூட அறியணும், புரியணும், வழி நடத்தணும். உங்களோடு கூட பிள்ளைகள் இருப்பார், ஆசீர்வதிப்பார், வழி நடத்துவார், கிருபை செய்வார். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.